அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை யாழ்ப்பாணம் வருகை. பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களும் ஆரம்பிக்கப்படும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் நிறைவடைந்த பின்னர் வாக்குமூலம் பெற முடிவு. செம்மணி மனித புதைகுழியில் இன்று 12 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம். மட்டக்களப்பு குருக்கள்மடம் மனித புதைகுழி தொடர்பான தரவுகளை சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுப்பு. வடக்கு கிழக்கு மனித புதைகுழிகள் மற்றும் இனப்படுகொலைக்கு நீதி கோரி கையெழுத்து பெறும் நடவடிக்கை இன்றும் முன்னெடுப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு நாளைய தினம் விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அலுவலகத்தினை நாளை காலை திறந்து வைக்க உள்ளார். இந்நிலையில் நாளை திறந்து வைக்கவுள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அலுவலகத்தின் உட்கட்டமைப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. குறித்த பணிகளை இன்றைய தினம் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் மற்றும் யாழ் மாநகர சபை உறுப்பினர் சூனா கபிலன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். மண்டைதீவில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதான அடிக்கல் நாட்டு விழாவுக்கான முன்னேற்பாடுகள் விளையாட்டுத்துறை அமைச்சர், கடற்தொழில் அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் இன்று பார்வையிட்டனர். நாளை யாழ் வரும் ஜனாதிபதி மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தின் 3வது கட்டத்தின் பணிகளை ஆரம்பித்து வைத்த பின்னர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அலுவலகத்தை ஜனாதிபதி திறந்து வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 1:30 அளவில் மண்டைதீவுக்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி மண்டைதீவில் நிர்மாணிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ள நவீன கிரிக்கெட் மைதானத்தின் பணிகளை ஆரம்பித்து வைக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷவிடம் வாக்குமூலம் பெறுதல் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷவிடம் வாக்குமூலம் பெறப்படும் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு மே மாதம் காலிமுகத்திடலில் போராட்டம் நடத்தியவர்கள் மீதான தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியமை தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் கோத்தபாயவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முன்பதாக அவர் அழைக்கப்பட்ட தேதி குறித்த தகவல் வெளியாகாத நிலையில் அவரது வெளிநாட்டு சுற்றுப்பயணம் நிறைவடைந்த பின்னர் வாக்குமூலம் பெறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இன்று 12 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று 12 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 39வது நாள் அகழ்வு பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் அகழ்வு பணி இடம்பெற்றது. இன்றைய தினம் 12 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் இதுவரை 209 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 191 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மனித புதைகுழி வழக்கில் புதிதாக 12 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு
அவை சுத்தப்படுத்தப்பட்டு 10 மனித எச்சங்கள் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய நாளில் மொத்தமாக 209 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 191 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு குருக்கள் மடம் மனித புதைகுழி தொடர்பான தரவுகளை சேகரிக்கும் நடவடிக்கை காத்தான்குடியில் நடைபெற்றது. மட்டக்களப்பு குருக்கள் மடம் மனித புதைகுழியை தோண்டுவதற்கான அனுமதியை களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றம் வழங்கியதை அடுத்து குருக்கள் மடம் பகுதியில் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கை இன்று காத்தான்குடி முகைதீன் மெத்தை பாரிய ஜிம்மா பள்ளிவாசலில் மண்டபத்தில் இடம்பெற்றது. குரல்கள் அமைப்பு, காத்தான்குடி பள்ளிவாசல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம், காத்தான்குடி ஜம் இயத்துல் உலமா சபை மற்றும் முறைப்பாட்டாளர் அப்துல் மஜித் அப்துல் ரஹூப் ஆகியோரின் ஏற்பாட்டில் தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கை இடம்பெற்றது. 12/7/1990 அன்று கல்முனையிலிருந்து காத்தான்குடிக்கு சென்ற புனித ஹஜ் கடமையை முடித்துக்கொண்டு வீடு திரும்பியோர் மற்றும் காத்தான்குடி போன்ற இடங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தமது உறவினர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஆவணங்களுடன் வந்து தகவல்களை வழங்கினர். இந்த சம்பவத்தில் கடத்தி காணாமலாக்கப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டு குருக்கள் மடத்தில் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் மனித புதைக்குழியை தோண்டி இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என தெரிவித்து காத்தான்குடியைச் சேர்ந்த அப்துல் மஜித் அப்துல் ரஹூப் என்பவரினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் பிரகாரம் கடந்த 25ஆம் தேதி களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்ற நீதிபதி குருக்கள் மடம் மனித புதைக்குழியை தோண்டுவதற்கு கட்டளை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. காத்தான்குடி மெத்தை ஜும்மா பள்ளி வாயிலில் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற வழக்கிலக்கம் B-172/2014 இலக்க வழக்கில் கடந்த தவணை பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு அமைவாக குருக்கள் மடத்தில் வைத்து கடத்தி செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட மனித புதைகுழியை தோண்டுவது தொடர்பான வழக்கில் மனித புதைகுழியை தோண்ட நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் இது சம்பந்தமாக இவ்விடயம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட எல்லா நபர்களையும் குறித்த வழக்கில் உள்வாங்கும் பொருட்டு பொது அறிவித்தல் ஒன்றை விளம்பரப்படுத்தி காட்சிப்படுத்த உத்தரவிட்டிருந்தது. இன்றைய தினம் அனைத்து பாதிக்கப்பட்ட நபர்கள் சம்பந்தமான தரவுகளை திரட்டும் பொருட்டு அவங்களுக்கான நடமாடும் முகாம் ஒன்று இன்று நடைபெற்று வருகின்றது. காணாமலாக்கப்பட்டோர் சம்பந்தமாக கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டு 35 வருஷ காலமாக எங்களுக்கு எந்த நீதியும் எங்களோட உசுரோடு இருக்காங்களா இல்லை கொல்லப்பட்டுட்டாங்களா எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கப்படாமல் இருந்தது. ஆனால் நாங்கள் சந்தோஷப்படுறோம், இந்த அரசாங்கம் அந்த ரீதியில் எங்களுக்கு எங்களோட உடல்களுக்கு எங்களோட உயிருக்கு என்ன நடந்துச்சு என்ன செஞ்சு மிச்சம் ஹெல்ப் செய்கிறாங்க அவங்க. அதனால் இந்த அரசாங்கம் எங்களுக்கு செய்கிற உதவியை நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் மறக்க போவதில்லை. யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு பகுதியில் கையெழுத்து பெறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு மனித புதைகுழிகள் மற்றும் இனப்படுகொலைக்கு நீதி கோரி கையெழுத்து பெறும் நடவடிக்கை யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு சந்தை முன்பாக இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றான EPRLF அமைப்பின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையில் கையெழுத்து பெறும் நடவடிக்கை இடம்பெற்றது. இதன்போது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கானா சர்வேஸ்வரன் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கையெழுத்துக்களை பெற்றுக் கொண்டனர். செம்மணி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் இனங்காணப்பட்ட மனித புதைகுழிகள் மற்றும் நடைபெற்ற தமிழ் இனப்படுகொலைகளுக்கும் நீதியை கோருவதற்கான தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் கையெழுத்து சேகரிக்கும் செயல்பாடு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காலத்துக்கு காலம் மிக பெருமளவிலான தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2006 மிக பெரும் படுகொலைகள் நாடு தழுவிய வகையில் நடைபெற்றன. அது தவிரவும் பல்வேறு நகரங்களில் அவ்வப்போது நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இவற்றையெல்லாம் நாங்கள் உலகம் முழுக்க கதை கூறிய போது கூட அவை கேட்கப்படவில்லை. அவருக்கு ஆதாரம் இல்லாத போல இலங்கை அரசாங்கம் அவற்றை எல்லாம் மூடி மறைத்துக் கொண்டிருந்தது. ஆகவே இலங்கை அரசாங்கம் ஒரு இனத்தை அழிப்பதற்கான ஒரு எண்ணத்தோடு ஒரு விருப்பத்தோடு தான் இவ்வளவு அவையும் செய்தது என்பதற்கான சான்றுகள் இன்றைக்கு கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவற்றை வைத்து சர்வதேச அளவில் இன்றைக்கு சர்வதேச சமூகம் இனியாவது முடித்துக் கொள்ள வேண்டும்.
இலங்கையை கொலைக்காரர்கள், கொலை செய்தவர்கள், கொலை செய்து தாட்டவர்களுடைய எங்களுக்கு நீதி கொடுக்க மாட்டார்கள் என்பதை, நீதி கொடுக்க முடியாது என்பதை உலகம் உணர வேண்டும். அவை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையும் சரி அல்லது ஐக்கிய நாடு சபைகளும் சரி, இலங்கையில் இந்த செம்மணி புதைகுழி உட்பட ஏற்கனவே காணப்பட்ட புதைகுழிகளும் இன்னும் இருக்கக்கூடிய புதைகுழிகளையும் முழுமையாக கண்டறிந்து அவற்றுடைய சூத்திரதாரிகள் மீது சரியான நடவடிக்கை எடுப்பதற்கு முழுமையான கண்காணிப்பு, முழுமையான தொழில்நுட்ப உதவிகளும் வழங்க வேண்டும் என்றும், இதை இறுதி வரை சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். சாதாரண மக்கள், அப்புறம் அப்பாவி மக்கள், படித்த மக்கள், பாமரர்கள் அனைவருமே இங்கு தமிழ் மக்களுடைய நீதி கோரி தொடர்ந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கையெழுத்து போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய மக்கள் இதை விரும்பி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சர்வதேச நீதி என்பது நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை ஐக்கிய நாடுகள் சபை நினைவில் கொண்டு இதனை செயல்படுத்த வேண்டும் என்று மக்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். செம்மணி உட்பட வடக்கு கிழக்கில் இனம் காணப்பட்ட மனித புதைகுழிகளுக்கும் இனப்படுகொலைக்குமான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் இன்று 3வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்ட பொதுமக்களின் கையெழுத்து பெறும் போராட்டம் இன்று யாழ்ப்பாணம் பாஷையூர் பொதுச்சந்தை பகுதியில் இடம்பெற்றது. இதில் தமிழீழ விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த சுரேன் குருசாமி, யாழ் மாநகர சபை உறுப்பினர் தூணா ஈசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாடு முன்னேற்றம் பெற்று வருவதற்கு ஜனாதிபதியே காரணம் என உலக தமிழ் வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. நாடு தற்போது முன்னேற்றம் பெற்று வருவதற்கு நாட்டின் ஜனாதிபதி அவர்களே காரணம் என உலக தமிழ் வர்த்தக சங்கம் மற்றும் உலக தமிழ் வம்சாவளி அமைப்பின் தலைவர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். கொட்டகல பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் எதிர்வரும் டிசம்பர் 6 மற்றும் 7 தேதிகளில் 12வது குளோபல் வர்த்தக மாநாடு ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் நடக்க போகுது. அந்த மாநாட்டிற்கு இலங்கையில் உள்ள தொழிலதிபர்கள், சிறு மற்றும் குறுந்தொழிலதிபர்கள் மற்றும் அரசாங்கத்தினர், இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு இவங்களெல்லாம் அழைக்கிறதுக்காகத்தான் இந்த குறுகிய கால வருகை வந்திருக்கிறோம். உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்கள் இலங்கையை அவதானிக்கிறக்கூடிய சூழ்நிலை இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த வளர்ந்து வரும்போது இந்த 12வது குளோபல் வர்த்தக மாநாட்டில் இலங்கை அரசாங்கம் மூலயமா இலங்கைக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வைட் பண்ணுறதுக்காக இலங்கை அரசாங்கம் ஒரு அமைச்சரையோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினரையோ இல்லை அரசு அதிகாரியோ அனுப்பணுன்றதுக்காகத்தான், அதுக்கான சந்திப்புகளை நடத்துவதற்காக தான் இந்த இலங்கைக்கு வருகை புரிந்திருக்கிறேன். இதன் மூலம் மற்ற நாடுகளுக்கு போட்டியாக பொருளாதாரத்தில் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இலங்கைக்கு ஏற்படுன்ற நம்பிக்கையில், அதே மாதிரி இலங்கை மக்களும் பொருளாதாரத்தை உயரணுன்றதுக்காக இந்த சந்திப்பு நடத்த வந்திருக்கிறேன். அரசுடைமையாக்கப்பட்டுள்ள எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் படகுகளை யாழ்ப்பாணம் அச்சுவேலி கைத்தொழில் பேட்டைக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் படகுகள் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளமையை அடுத்து அவற்றை துண்டுகளாக உடைத்து யாழ்ப்பாணம் அச்சுவேலி கைத்தொழில் பேட்டைக்கு ஏற்றிச் செல்லும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அத்துமீறி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட இந்திய மீனவர்களின் 124 படகுகள் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தில் நீண்ட காலமாக தரித்து வைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு தரித்து நின்ற படகுகளுக்கான வழக்குகள் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் அவற்றில் 7 படகுகளை இந்திய மீனவர்களுக்கு திருப்பி வழங்கலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதனை அடுத்து படகுகளின் உரிமையாளர்கள் மயிலட்டி துறைமுகத்துக்கு கடந்த 25ஆம் தேதி வந்து தமது படகுகளை பார்வையிட்டனர். இவற்றில் 33 படகுகள் அரசுடைமையாக்கப்பட்டதை அடுத்து அவை துண்டுகளாக உடைக்கப்பட்டு அச்சுவேலி கைத்தொழில் பேட்டைக்கு ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எஞ்சிய படகுகள் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அக்கரப்பத்தானே கிளாஸ்கோ தோட்டத்தில் ஆபத்தான நிலையிலுள்ள பாலத்தை திருத்தி அமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அக்கரப்பத்தனை பிரதேச சபைக்குட்பட்ட கிளாஸ்கோ தோட்டத்தில்
ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் பாலம் ஆபத்தான நிலையில் உள்ளதாக அதனை குறுகிய காலத்திற்குள் திருத்தி அமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1926ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மக்கள் பயன்பாட்டுக்காக நிர்மாணிக்கப்பட்ட இந்த பாலம் தற்போது ஆபத்தான நிலையில் உள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த பாலத்தில் உள்ள 2 பாகங்களிலும் வெடிப்புகள் காணப்படுவதோடு அங்கு பொருத்தப்பட்டிருந்த இரும்புகளும் உக்கிய நிலையில் காணப்படுகின்றன. பாலத்தினை கிளாஸ்கோ, நெதிஸ்டல், வெள்ளிமலை, ஊவாக்கலை, காலமலை மேற்பிரிவு ஆகிய தோட்ட மக்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாலத்தினை பயன்படுத்தி வருகின்றனர். 100 வருடங்களை கடந்துள்ள பாலம் தற்போது பெரும் ஆபத்தான நிலையில் காணப்படுகிறது. கனரக வாகனங்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் பாலத்தினூடாக செல்வதற்கு பயன்படுத்தும் பிரதான வழியாக விளங்குகின்ற இப்பாலமானது திருத்தி அமைப்பதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். பத்தனை மவுண்ட் வேர்னன் தோட்டத்தில் பேரணி இடம்பெற்றது. சிறுவர்களை பாதுகாப்போம் என்ற துணைப்பொருளில் பேரணி ஒன்று இன்று பத்தனை மவுண்ட் வேர்னன் தோட்டத்தில் இடம்பெற்றது. திம்புள்ள பத்தனை மவுண்ட் வேர்னன் பிரதேச மக்களால் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மவுண்ட் வேர்னன் தோட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இப்பேரணி திம்புள்ள பத்தனை போலீஸ் நிலையம் வரை வந்து மீண்டும் மவுண்ட் வேர்னன் தோட்டத்தை சென்றடைந்தது. சிறுவர் பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட இப்பேரணியில் சிறுவர் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு தொடர்பான விடயங்களை உள்ளடக்கிய பதாதைகளை ஏந்திய வண்ணம் கலந்து கொண்டனர். இப்பிரதேச பொதுமக்கள், சிறுவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு பேரணியாக சென்றதுடன் சிறுவர்கள் பாதுகாப்பு தொடர்பான கோஷங்களை எழுப்பியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சிறுவர் பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு மலையகத்தின் பல பகுதிகளிலும் இவ்வாறான விழிப்புணர்வு பேரணி கடந்த வாரம் முதல் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நோட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காசல்டி பகுதியில் சிறுவர் உரிமை, சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு அமைதி பேரணி நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. காசல்டி ஏஓஜி ஆலயத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் மற்றும் பிரதேச மக்களும் கலந்து கொண்டனர். காசல்டி ஏஓஜி தேவாலய போதகர் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இப்பேரணியானது காசல்டி சந்தையிலிருந்து காசல் டியூர் வரை பேரணியாக சென்றனர். சிறுவர்கள் பாதுகாப்பது தொடர்பான வாசகங்களை எழுதிய பதாதைகளை ஏந்திய வண்ணம் பேரணியில் சிறுவர்கள் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ஓட்டமாவடியில் மீலாதுன் நபி விழா இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு ஓட்டமாவடி மன்ப உல் ஹீதா அரபு கல்லூரியில் எதிர்வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி மீலாதுன் நபி விழா இடம்பெறவுள்ளது. மீலாதுன் நபி விழா தொடர்பில் அரபு கல்லூரி நிர்வாகத்தினர் மட்டக்களப்பு நகரில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி விழா தொடர்பில் இவ்வாறு குறிப்பிட்டனர். எங்களுடைய அரபு கல்லூரி நீண்ட காலமாக சுமார் 40 வருடமாக இந்த மீலாது நபியை விழாவை நாங்கள் செய்து வருகின்றோம். ஆனால் இம்முறை பரவலாக இந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே கிழக்கு மாகாண முஸ்லிம் பாடசாலைகளுக்கு மத்தியிலே நாங்கள் போட்டி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, நேற்று வேறாவூர் அலிகார் தேசிய பாடசாலையிலே மண்டபம் நிறைந்த போட்டியாளர்களோடு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடாத்தி அதில் 1ஆம், 2ஆம், 3ஆம் இடங்களை பெற்றவர்களை நாங்கள் அழைத்து 6ஆம் தேதி சனிக்கிழமை எங்களுடைய மீலாது நபி தேசிய விழாவை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதிலே ஆரம்பத்திலே மௌலூது நபி ஓதப்பட்டு மீலாது ஊர்வலம் நாங்கள் செல்லுகின்ற அதே நேரத்திலே காலை 8:30 2:30 வரை இரத்த தான நிகழ்வொன்றை மட்டக்களப்பு அதாவது வைத்தியசாலையினுடைய அந்த இரத்த தான குழுவோடு இணைந்து அந்த இரத்த தான நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதே நேரத்திலே காலை 9 மணியிலிருந்து 2:30 மணி வரை ஒரு மீலாத் மகாநாடை நடாத்துகின்றோம். அதிதிகளாக நாங்கள் ஈரான் இஸ்லாமிய குடியரசுடைய தூதுவரை அழைத்திருக்கின்றோம். இலங்கைக்கான எங்களுடைய ஆன்மீக தலைவர் இமாம் சையீத் அலி ஹாமினி அவர்களுடைய பிரதிநிதி ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் ஹாத்தம் பூரி அவர்களை அழைத்திருக்கின்றோம். அதேபோன்று ஈரான் தூதுவர் ஆலயத்துடைய கலாச்சார பொறுப்பதிகாரி அழைத்திருக்கின்றோம். கிழக்கு மாகாண ஆளுநர்
அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், அரசியல்வாதிகள், கட்சி வேறுபாடுக்கு அப்பால் நாங்கள் சென்று அனைவர்களையும் நாங்கள் இதிலே அழைத்திருக்கின்றோம். கொத்மலை பிரதேசத்தில் உள்ள புனித மரியாள் தேவாலயம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. தவலந்தனை கொத்மலை பிரதேசத்தில் உள்ள புனித மரியாள் தேவாலயம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. தவலந்தன கொத்மலை புனித மரியாள் தேவாலய பங்கு தந்தை கிளைமன் ஜேசுதாசன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பெருநாள் அதிதியாக கண்டி மறைமாவட்ட ஆயர் வேலன்ஸ் மெண்டிஸ் கலந்து கொண்டு தேவாலயத்தை திறந்து வைத்தார். இம்மாபெரும் நிகழ்வில் சகல மாவட்டங்களில் உள்ள பங்கு தந்தையர்கள் மற்றும் பிரதேச மக்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நலன் கருதி அவர்களது தேவைகளுக்காக வழங்கப்பட்ட ஆம்புலன்ஸ் வண்டிகள் பழுதடைந்து ஊக்கம் நிலையில் காணப்படுவதாக தோட்ட மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நலன் கருதி அவர்களது தேவைகளுக்காக கிடைக்கப்பெற்ற கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான ஆம்புலன்ஸ் வண்டிகள் நகரை அண்டிய பகுதிகளில் உள்ள வாகனங்கள் பகிர்ந்து பார்க்கும் இடத்தில் பல ஆண்டுகளாக ஊக்கம் நிலையில் உள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நலன் கருதி அவசர தேவைக்கு பயன்படுத்த பெருந்தொகை பணத்தை கொடுத்து வாங்கிய ஆம்புலன்ஸ் வண்டிகள் நாளடைவில் ஒரு சில தோட்டங்களில் பழுது அடைந்து விட்டது. மஸ்கலிய சாமிமலை வீதி, நோர்வுட் போலீஸ் பிரிவில் உள்ள பகவந்தலாவ ஹேட்டன் பிரதான வீதி ஆகிய இடங்களில் அமைந்துள்ள வாகனம் திருத்தும் இடங்களில் இவ்வாறு ஒதுக்கப்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸ் வண்டிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பெருந்தோட்ட மக்களின் நலன் கருதி அவசர தேவைக்கு பயன்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட ஆம்புலன்ஸ் வண்டிகள் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு மற்றும் பெருந்தோட்ட நிறுவனங்கள், பெருந்தோட்ட மனிதவள நிறுவனங்கள் முன்வந்து அவ்வாறுள்ள வாகனங்களை சீர் செய்து மீண்டும் மக்களின் பாவனைக்கு வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச மக்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கெகல் பத்தர, பத்மே உள்ளிட்ட குழுவினரை கைது செய்த இந்தோனேஷிய போலீஸ் அதிகாரிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. கெகல் பத்தர, பத்மே உள்ளிட்ட குழுவினரை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்தோனேசிய போலீஸ் அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டன. இந்தோனேசிய போலீஸ் அதிகாரிகளுடன் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட இலங்கை போலீஸ் அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். கடந்த 27ஆம் தேதி இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையை சார்ந்த பாதாள உலக குழு தலைவர்கள் 5 நேற்று இரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வருவதில் முன்னிலை வகித்த இந்தோனேசிய போலீஸ் அதிகாரிகளையும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட இலங்கை போலீஸ் அதிகாரிகளையும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த் வீரசூரிய ஆகியோர் வரவேற்றிருந்தனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பகுதியில் 27 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கு அருகிலுள்ள கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினர் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையில் 27 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய 121 கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 19 முதல் 51 வயதுக்குட்பட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த கேரள கஞ்சாவை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் 2 டிங்கி படகுகளும் படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அம்பாறை நிந்தவூர் பகுதியில் இன்று மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது சந்தேக நபர் ஒருவரிடமிருந்து 23 கிராம் 300 மில்லிகிராம் ஐஸ் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதி, நிந்தவூர் பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்யும் முக்கிய போதைப்பொருள் வியாபாரி தொடர்பான தகவல் ஒன்றை அடுத்து சந்தேக நபர் ஒருவரை அம்பாறை மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பின்தொடர்ந்தனர். திடீரென சந்தேக நபர் இடைமறிக்கப்பட்டு சோதனையிடப்பட்ட போது ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. ஐஸ் போதைப்பொருளை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட நவீன ரக வகை கார், 3 தொலைபேசிகள், 4 வங்கி அட்டைகள் மற்றும் 1 வங்கி புத்தகம் என்பனவும் சான்று பொருட்களாக போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. லஞ்சம் பெற முயன்ற குற்றச்சாட்டின் கீழ் யாழ்ப்பாணம் சங்கானை மதுவரி திணைக்கள அலுவலக அதிகாரிகள் 3 குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர்.
மாதவல் பகுதியில் ஹெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்கு மதுவரை திணைக்கள அதிகாரிகள் முயற்சித்துள்ளனர். பின்னர் அவரை கைது செய்யாமல் விடுவதற்காக 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரிய நிலையில் போதைப் பொருளை வைத்திருந்தவர் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்குவதற்காக ஒத்துக்கொண்டார். இதனை அடுத்து அவர்கள் சந்தேக நபரை விட்டுவிட்டு லஞ்ச பணத்தினை சித்தங்கனி பகுதியில் உள்ள மதுவரை திணைக்கள அலுவலகத்திற்கு கொண்டு வருமாறு கூறிவிட்டு சென்றுள்ளார்கள். போதைப்பொருள் வைத்திருந்த தரப்பினர் இதுகுறித்து காங்கேசன்துறை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கிவிட்டு லஞ்சத்தை கொடுப்பது போல் பாசாங்கு செய்வதற்காக அவர்களது அலுவலகத்திற்கு சென்று லஞ்சத்தை கொடுப்பதற்கு முயற்சித்த வேளை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் மதுவரை திணைக்கள அதிகாரிகள் மூவரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் மூவரும் விசாரணைகளின் பின்னர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர். யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொக்குவில் பகுதியில் 9 கிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் 25 வயதான யுவதி உட்பட 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான சந்தேக நபர்களிடம் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா பொகவந்தலாவ சென்ட் மேரிஸ் தமிழ் வித்தாலிய கனிஷ்ட பிரிவின் கலை விழா நேற்று இடம்பெற்றது. ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட பொகவந்தலாவை சென்ட் மேரிஸ் தமிழ் வித்தியாலய கனிஷ்ட பிரிவின் கலை விழா நேற்று வித்தியாலயத்தின் அதிபர் மார்ஷல் ராஜநாயகம் தலைமையில் இடம்பெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட அதிதிகள் பாரம்பரிய வாத்தியங்களின் இசை முழக்கத்துடன் பொகவந்தலாவை நகரத்தில் இருந்து விழா மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். இதனை அடுத்து தமிழ் மொழி வாழ்த்து இசைக்கப்பட்டது. தொடர்ந்து ஹேட்டன் கல்வி வலயத்தின் ஆரம்ப பிரிவு பாடசாலைகளில் பணியாற்றி இவரிடம் ஓய்வு பெறவிருக்கின்ற அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரிய ஆலோசகர்கள் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி பாடசாலை நிர்வாகத்தினரால் கௌரவிக்கப்பட்டனர். ஹைலேண்ட்ஸ் கல்லூரியின் ஆரம்ப பிரிவின் பிரதி அதிபர் பீனா சுகுமார், பிரதி அதிபர் தேன்மொழி, ஆரம்ப பிரிவிற்கான ஆசிரிய ஆலோசகர் ஜெயந்தி, ஹேட்டன் கல்வி வலய விவசாய விஞ்ஞான ஆரம்ப பிரிவுக்கான ஆசிரிய ஆலோசகர் மைக்கேல் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். இதேவேளை பொகவந்தலாவை தெரேசியா தமிழ் வித்தியாலயத்தில் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிபர் சின்னையா சுப்பிரமணியம், நோர்வுட் தமிழ் வித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவின் ஆசிரியர் வியன்னா கதிர்காமன், தெரேசியா தமிழ் வித்தியாலயத்தின் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராசையா தங்கமலர், ஆசிரியை மல்லிகா, ஓய்வு பெறவுள்ள ஆசிரியை பெரியசாமி ரஜினி ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள், நினைவு பரிசில்கள் என்பன வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ரயில் பாதை திருத்தப் பணி காரணமாக பேராதனைக்கும் கண்டிக்கும் இடையிலான ரயில் சேவை மட்டுப்படுத்தப்பட உள்ளது. பேராதனைக்கும் கண்டிக்கும் இடையில் ரயில் பாதையில் மேற்கொள்ளப்படும் அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 2 ரயில்கள் மட்டுமே சேவையில் ஈடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட ரயில்களில் டிகிரி மெனிக்கே மற்றும் உடரட்ட மெனிக்கே ஆகிய ரயில்கள் மட்டுமே இயங்கும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த ரயில்களின் மூலம் கண்டி ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு பேருந்துகள் மூலம் போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலியில் இடம்பெற்று வரும் 49வது தேசிய விளையாட்டு விழாவில் பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டியில் தேசிய ரீதியில் முல்லைத்தீவு மாவட்ட வீராங்கனை சாதனை படைத்துள்ளார். காலியில் இடம்பெற்று வரும் 49வது தேசிய விளையாட்டு விழாவில் பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டியில் வரலாற்றில் முதல் தடவையாக தேசிய ரீதியில் முல்லைத்தீவு மாவட்ட வீராங்கனை சசிகுமார் ஜெஸ்மிதா சாதனை படைத்துள்ளார். சசிகுமார் ஜெஸ்மிதா தங்கப் பதக்கத்தை வென்று முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.
அனுசரணை வழங்கியோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மெரினா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.